ஒரு ஊருக்கு தியானம் கொடுக்க சென்றிருந்தேன். அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் என்னிடம் வந்து, ஐயா, நாங்கள் கறி சாப்பிட்டு 2 வருஷம் ஆகிவிட்டது. வீட்டில் மாமிசக்கறியை சமைத்து முடிந்த பிறகு சாப்பிடுவதற்கு முன்னாலேயே சமைத்து வைத்த கறி முழுவதும் காணாமல் போய்விடுகிறது. வந்து ஜெபியுங்கள் என்று என்னை பார்த்து கேட்டுக்கொண்டார். அதன்படி அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். அங்கே அந்த வீட்டார்கள் என்னிடம் சொன்னார்கள், வாரந்தோறும் 2 கிலோ கறி எடுத்து சமைப்போம். அளவு குறைவாக எடுத்தாலோ அல்லது சரியாக ருசியாக அந்த கறியை சமைக்காவிட்டாலோ அந்த வாரம் எங்கள் வீட்டிலே எல்லோருக்கும் உடல் சரியில்லாமல் போய்விடும் என்றார்கள். இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது. மேலும் அந்த வீட்டிலே மாமியாரும் மருமக்கள் மருமகன் என்று கூட்டு குடும்பமாக வாழ்கின்றார். நான் அப்போது அவர்களிடம், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எல்லோரும் சமாதானமாய் ஒருமுறைப்பட்டு பிரிவினை பிளவு இல்லாமல் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் கறி காணாமல் போவது நிற்கும் என்றேன். அப்போது அவர்கள் என்னை ஒரு மாதிரி பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரே வீட்டில் வசித்துக் கொண்டே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுதே அறிந்து கொண்டேன். ஒருவரோடு ஒருவர் சரியாக பேசிக்கொள்ள மாட்டார்களா? நான் எடுத்து சொன்ன இறை வார்த்தைகளை எல்லாம் அதிக நேரம் கேட்ட பின்பு முதலில் சமாதானம் செய்ய மறுத்தார்கள். பிறகு எல்லோருமே எழுந்து ஒருவரோடு ஒருவர் கரம் பிடித்து சமாதானம் செய்தார்கள். அவ்வாறு சமாதானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மூத்த மருமகள், அத்தை அத்தை, நம்ம வீட்டிலே கறியை இவ்வளவு நாளும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த பெண் வெளியே போகிறார், பாருங்க அத்தை என்று கத்தினார். ஆனால் அந்த அத்தைக்கு அந்த உருவம் தெரியவில்லை. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் மாமியாரை பார்த்து அத்தை என்று அந்த மருமகள் அழைக்கிறதை கேட்ட மாமியார், எங்க போறா, நீ முதல்ல சொல்லியிருந்தால் அவளை கட்டி வச்சு அடிச்சிருப்பேனே என்றார். அதற்கு நான், ஆமா, கட்டி வச்சு அடிக்கிற நிலையிலையா நீங்க எல்லோரும் இருந்தீங்க என்று கேட்டேன். பின்பு மூத்த மருமகள், அத்தை, அந்த பெண் கறியை சாப்பிடும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் பார்ப்பேன். ஆனால் நான் அதை சொல்லணும் என்றுதான் சொல்ல வாயெடுப்பேன். அந்த பெண் உருவத்தில் இருந்த தீய ஆவி உடனே என் குரல் வழியை பிடித்து பேச விடாதபடி நிறுத்திவிடும் என்றார். பிறகு மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க சொன்னேன். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். இந்த வசனத்தை வாசிக்க சொல்லி அவர்கள், நீங்கள் ஒருவர் ஒருவருடைய குற்றத்தை மன்னிக்காமல் பகையோடு இருந்தீர்கள். வீட்டிலே பகைவன் இருந்தான். எல்லோரும் ஒருவர் ஒருவரை மன்னித்த உடனே அந்த பகைவன் வெளியே போய்விட்டான். சமாதானத்தின் தூதர் இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் என்று. அன்றைக்கு அந்த குடும்பத்தார்கள் கறி எடுத்து சமைத்தார்கள். அந்த குடும்பத்தார் எல்லோரும் சந்தோஷமாக கறி சாப்பிட்டார்கள். நானும் அன்று அவர்கள் சமைத்த கறியை அவர்களோடு இருந்து அவங்க வீட்டிலே உண்டேன். அன்று முதல் இன்று வரை அவர்கள் வீட்டிலே சமைத்த கறி காணாமல் போகவே இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை குறித்து நன்றாக விளக்கி சொன்னீர்கள். நானும் என் நண்பனோடு சமாதானம் இல்லாமல் இருந்தேன். இறை வார்த்தையை கேட்ட பின்பு
அவரோடு சமாதானம் செய்ய அவர் வீட்டிற்கு சென்றேன். அவரோ பெரிய இவரு சமாதானத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி விட்டாரு. அதுல இருந்து எனக்கு ஒரே மன வருத்தமாக இருக்குது பிரதர். முழு சமாதானம் வரணும்னா நான் என்ன செய்யணும் பிரதர்? ஒருவரை நாம் முழுமையாக மன்னித்து விட்டால் அவர்கள் நம்மை அவமானப்படுத்தினாலும் ஏசினாலும் பேசினாலும் வருத்தப்படக்கூடாது. சிலர் வாயால் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ளத்தில் மன்னிப்பதில்லை. உண்மையாகவே நாம் முழுமையாக மன்னித்து விட்டால் அவர்களை நினைக்கும் போதும் பார்க்கின்ற போதும் வருத்தம் வரக்கூடாது. அப்படி அவர்களை நினைக்கும் போதும் பார்க்கும் போதும் வருத்தமோ ஆத்திரமோ கோபமோ வந்தால் நாம் முழுமையாக அவர்களை மன்னிக்கவில்லை என்பது ஆகும். முழுமையாக மன்னித்து விட்டு அவர்களுக்காக புனித லூகாஸ் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆசி கூறுங்கள், உங்களை தூற்றுவோருக்காக ஜெபியுங்கள். கேட்டீர்களா? நம் பகைவர்களுக்கு நாம் அன்பு செய்கிறோமா? நன்மை செய்கிறோமா? சபிக்கிறவர்களுக்கு ஆசீர் கூறுகிறோமா? அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? நாம் அவர்களை முழுமையாக மன்னிக்கிற போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் செயல்பட்டு நம்மை மன்னிக்க மறுக்கிறவர்களை மன்னிக்க வைப்பார். நம்மை மன்னியாதிருந்தால் அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தூண்டி நம்மை தேடி வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி செய்வார். ஒரு ஊரில் நான் சமாதானத்தை பற்றி போதித்துக் கொண்டிருந்த போது அதை கேட்ட ஒரு பெண் என்னிடத்தில் வந்து, 12 வருடமாக என் மாமனாரோடு எனக்கு சமாதானம் இல்லை, இப்போது அவரோடு சமாதானம் செய்ய விரும்புகிறேன் என்றார். மேலும் என் மாமனார் ரொம்ப கோபக்காரர், என்னை பார்த்ததும் அடித்தாலும் அடித்து விடுவார், நீங்களும் என் கூட வாங்க என்றார். ஏமா நானும் அடி வாங்கவா என்றேன். சரி வாமா போகலாம் என்று நாங்கள் இருவரும் பக்கத்தில் இருந்த ஊருக்கு சென்றோம். அவளது மாமனார் வீடு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அந்த பெண்ணின் மாமனார் வீட்டு வாசற்படியில் மேற்சட்டத்தை பிடித்துக் கொண்டு ஒற்றைக்காலில் நின்று கொண்டிருந்தார். என்னோடு வந்த அந்த பெண் மாமனார் அருகில் சென்று, மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்று காலை பிடித்தார். உடனே அவள் மாமனார், எங்கடி உன் மாமா? என் மருமகள் இறந்து 12 வருடம் ஆகிவிட்டது என்று கத்தி ஆத்திரத்தோடு அந்த பெண்ணை நெற்றியிலே செருப்பு காலால் ஓங்கி உதைத்து விட்டார். அந்த பெண்ணின் நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. நான் அந்த மனிதரிடம், என்னையா சமாதானம் செய்ய வந்த உமது மருமகளை இப்படியா உதைக்கிறது என்றதும், நீ யாரையா என்றார். அந்த பெண், மாமா அவர் ஒரு சாமியார் என்றதும், கொன்று விடுவேன், துணைக்கு சாமியாரையா அழைத்து வந்தாய் என்று அவள் கோபமாக கத்தினார். சாமியார் வந்துட்டா நான் இறங்கி உன்னை மன்னிச்சுடுவேன் என்று நினைக்கிறியா என்று சொன்னார். அதிக கோபமாக அவர் இருந்ததை நான் அறிந்தேன். நான் அவரிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லி மன்னிக்கும்படி அவரை கேட்டு இறை வார்த்தைகளெல்லாம் எடுத்து சொல்லி 1.5 மணி நேரம் போராடியும் அவர் மருமகளை மன்னிக்க மறுத்துவிட்டார். கடைசியில் நான் இறை வார்த்தையின்படி என் மிதியடிகளை கலற்றி தூசியை தட்டிவிட்டு வாமா போகலாம் என்றேன். அந்த இறை வார்த்தையை வாசிக்க கேட்போமா? யார் உங்களை ஏற்றுக்கொள்ளாது உங்கள் வார்த்தைகளுக்கு செவிமடுப்பதில்லையோ அவருடைய வீட்டிலிருந்தோ நகரத்திலிருந்தோ வெளியே போகும்போது காலிலிருந்து தூசியை தட்டிவிடுங்கள். ஆகவே நான் என் காலில் கிடந்த மிதியடிகளை கலற்றி அவர் முன்னால் 3 முறை தட்டிவிட்டு காலில் போட்டுக்கொண்டு நானும் அந்த பெண்ணும் கொஞ்ச தூரம் அவர்கள் வீட்டை விட்டு திடீரென்று அந்த பெண்ணின் மாமனார் கீழே விழுந்த சத்தம் கேட்டது.
அவர் மனைவியோ அழுது கொண்டே என்னிடம் ஓடி வந்து, ஐயா, என் வீட்டுக்காரர் கீழே விழுந்து ரத்த ரத்தமாய் வாந்தி எடுக்கிறார், வந்து காப்பாத்துங்க சாமி என்று அழுதார்கள். நான் அவர்களிடம், உன் கணவன் தான் நான் எவ்வளவோ சொல்லியும் மன்னிக்க மறுக்கிறாரே, நான் என்ன செய்வது என்றேன். அதற்கு அவர்கள், நான் எப்படியாவது மன்னிக்க வைக்கிறேன், வாங்க சாமி என்று கெஞ்சினார்கள். அவர் விழுந்து கிடந்த இடம் வந்ததும் அவளுடைய மருமகள் அவரிடம் போய் அவர் ரத்தத்தை துடைத்து, மாமா என்னை மன்னிச்சிடுங்க என்று கேட்டார். அப்போது அவள் மாமனார் மருமகள் கையை பிடித்து, என்னை மன்னிச்சிடுமா என்று அழுதார். பின்பு அவரோடு அவர் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிற போது அவரே சொன்னார், நீங்கள் உங்களின் செருப்பை கலட்டி தட்டிவிட்டு திரும்பி போனதும் யாரோ ஒருவர் என்னை திடீரென்று தள்ளிவிட்டதை போல இருந்தது என்று கூறினார். அவர் கீழே விழுகிற போது வீட்டின் படிக்கட்டில் விழுந்ததால் நெஞ்சில் அடித்து ரத்த ரத்தமாய் வாந்தி எடுப்பதாக கூறினார். பிறகு அன்று மாலையில் நாங்கள் நடத்திய ஜெப வழிபாட்டுக்கு அவரும் வந்தார். அங்கு அவரே தனக்கு நடந்ததை சாட்சியாக எல்லோருக்கும் முன்பாக தெளிவாக சொன்னார். அவர் எல்லோருக்கும் முன்பாக சாட்சி சொல்லும் போது அவரே கூறுகிறார், நான் எனது மருமகளோடு சமாதானம் இல்லாமல் 12 வருடமாக பேசாது இருந்தேன். அவளோடு பேசுவதே இல்லை. இன்னும் என் உள் மனதிலும் எனது சிந்தனையிலும் செயலிலும் தூங்க போகும் போதும் மற்ற எல்லா நேரத்திலும் என் மருமகளையே நினைத்து வெறுத்து கொண்டே இருப்பேன். அதனால் என் உடல் பாதித்துள்ளதையும் உணர்ந்தேன். என் உள்ளம், உடல், ஆன்மா பாதிப்படைவதோடு மட்டுமல்ல, எனது செயல்கள் தடைப்பட்டதையும் உணர்ந்தேன். இப்போது எல்லாவற்றிலும் விடுதலை பெற்று என் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றார். பார்த்தீர்களா, மருமகள் அவரை முழு மனதோடு மன்னித்ததால் கடவுள் அவள் மாமனாரையும் மன்னிக்க வைத்து விட்டார். நம் ஆண்டவர் சமாதானத்தையே விரும்புகிறார். அதையே நாம் தேட வேண்டும். சிலர் திடீரென்று குதிக்கிறார்கள், ஆடுகிறார்கள், அசாதாரணமான வேலைகளை செய்கிறார்கள். இது அசுத்த ஆவியினாலா? இதற்கும் சமாதான குறைவுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? கொஞ்சம் சொல்லுங்களேன். சமாதான குறைவினால் இது போன்ற செயல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒருவருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லாவிட்டால் அங்கு தீயவன் குடியிருக்கிறான். அவர் உள்ளத்தில் வருத்தம், பகை, பொறாமை, கவலை, பயம், சந்தோஷமின்மை, குற்றப்பழி உணர்வு ஆகியவை இருக்கும் போது அந்த நபர் வித்தியாசமான செயல்களை செய்வார். அப்படி நாம் கூடி அந்த நபரோடு ஜெபிக்கின்ற போது பரிசுத்த ஆவி அந்த ஆளுக்கு முழு விடுதலை கொடுக்க அந்த ஆளோடு போராடுகிறார். ஆகவே அந்த நபர் கீழே விழுகிறார், கத்துகிறார், தன் சீர்குலைவை வெளிப்படுத்துகிறார். இதற்கெல்லாம் காரணம் சமாதான குறைவே. தீமை இருக்கிற இடத்தில் தீயவன் இருப்பான். ரோமேற்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. வாசிப்போமா? கூடுமானால் எல்லாரோடும் நட்பு அமைதியுடன் வாழுங்கள். நீங்களே பழி வாங்காதீர்கள். அதை இறைவனின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். நட்பு அமைதியுடன் வாழ வேண்டும். யாரையும் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குவது கடவுளின் வேலை. இன்றைக்கு நாம் அவர் வேலையை செய்கின்றோம். நம் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். பகைவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவன் மீது எரிதழலை குவிப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எரிதழலை குவிப்பாய் என்பது பரிசுத்த ஆவி அவனிடம் இருக்கும் தீமையை எதிர்த்து போராடுதலாகும். ஆனால் மனிதனோ தீமையால் நன்மையை வெல்ல பார்க்கிறான். இது ஒருபோது முடியாது, நடக்கவும் நடக்காது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு நன்மை செய்து கொண்டே நாடு நகரமெல்லாம் சென்றார் என்று பார்க்கிறோம். யூதர்களோ அவரை பிடித்து சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்து அவரை தொங்க விட்டார்கள். அந்த நேரத்திலும் கூட நம் ஆண்டவர் இயேசு அவர்களுக்காக அவர்களை மன்னிக்கும்படி பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று பரிந்து பேசி ஜெபிக்கின்றார். மற்றவர்களை பழிக்கு பழி வாங்காமல் அன்பு செய், மற்றவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நாம் அன்பு செய்தோமானால் தீமைகள் நம்மை அணுக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சரி பிரதர், சமாதானத்தோடு இருப்பவர்களுக்கும் மந்திரம் செய்ய முடியுமா? சமாதானத்தோடு இருப்பவர்களை சுற்றி ஆண்டவர் இயேசுவின் ஒளி எரிந்து கொண்டிருக்கும். அவர்களை எந்த மந்திரமோ மையோ ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் இயேசு அவர்களோடு இருக்கிறார். இதை ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊருக்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஜெபித்துவிட்டு திரும்பி வரும்போது பஸ்ஸுக்காக காத்திருக்கிற போது மந்திரவாதியை போன்ற ஒரு தோற்றமுள்ள ஒரு மனிதர் என்னை உற்று பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு அந்த ஆள் என்னிடம் நெருங்கி வந்து, இந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு சென்று என்ன செய்தீர்கள் என்று என்னை பார்த்து கேட்டார். நான் அங்கு அவர்களுக்காக ஜெபித்தேன் என்று நான் கூறினேன். சமாதானம் இல்லாதிருந்த அந்த வீட்டாரை சமாதானத்திற்குள் வர செய்துவிட்டு வந்தேன். அதற்கு அந்த ஆள் சொல்லுகிறார், நீ என்ன செய்தாயோ தெரியல, நான் என்னிடமுள்ள எல்லாவற்றையும் ஏவினாலும் திரும்பி திரும்பி என்னிடமே வருகிறது என்று கூறினார். காரணம் என்ன? அவர்கள் சமாதானத்தோடு இருப்பதால் அங்கு இயேசு இருக்கிறார். முன்பு அந்த ஆள் அனுப்புகிற ஆவிகள் போய் வீட்டின் மேலே இருந்து கல்லை தூக்கி போடுமா. வீட்டார் பயந்து பயந்து அலறி நோய்வாய்ப்படுவார்களாம். நான் அவர்கள் வீட்டுக்கு போனவுடன் அந்த வீட்டார்களிடம் பேசி அவர்கள் வீட்டிலே சமாதான குறையை போக்கினேன். பிறகு அவர்கள் வீட்டுக்கு வெளியே பக்கத்து வீட்டாரோடு உள்ள பகையையும் போக்கி மன்னிக்கும்படி செய்தேன். பிறகு நான் அவர்களோடு கூடி ஜெபித்து விட்டு வந்தேன். இப்படியாக அவர்கள் சமாதானம் செய்தபடியால் தீ ஆவிகள் வீட்டுக்குள் செல்ல முடியவில்லை. அன்றே தீமை நீங்கியது. இன்று வரை எல்லோரும் சுகமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு அல்சர், கேன்சர், பிரஷர், சுகர் போன்ற நோய்கள் எதனால் வருகிறது? சமாதானம் இல்லாமல் கோபம், ஆத்திரம், எரிச்சல், வைராக்கியம், பொறாமை போன்ற தீமையான உணர்வுகளுக்கு அடிமையாக இருப்பதால் தான். நல்ல அலங்காரத்தோடு இருக்கிற ஒரு வீட்டில் சில குரங்குகளை உள்ளே விட்டு பூட்டிவிட்டு 1 மணி நேரம் கழித்து வீட்டை திறந்து பார்த்தால் வீடு அலங்கோலமாக சீர்கட்டி இருப்பதை நாமே பார்ப்போம். எரிச்சல் என்ற உணர்வு, பகை என்ற உணர்வு, குற்றப்பழி உணர்வு, வைராக்கியம் என்ற உணர்வு, கவலை என்ற உணர்வு, தனிமை உணர்வு போன்ற இந்த குரங்குகளைப் போல் உள்ள உணர்வுகளுக்கு தன்னையே அடிமையாக்கி நம் உள்ளம் என்ற வீட்டிலே உள்ளே பூட்டி வைத்திருப்பதால் நம் உடலில் சீராக வேலை செய்யும் உள்ளுறுப்புகளை சீர்குலைய செய்கிறது. நம் உள் உறுப்புகள் சீராக வேலை செய்யாததால் கடுமையான நோய்களான கேன்சர், அல்சர், பிரஷர், சுகர் ஆகியவைகளை வருவிக்கின்றது. கடவுள் நோய்களை நமக்கு கொடுத்து வதைக்க விரும்பவில்லை. அவர் அன்புள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்றுதான் சங்கீதம் 102, 8, 10, 12 வசனங்களில் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டாலும் ஒன்றுதான். வேதனையாலும், வருத்தம், கவலையாலும், பகையினாலும், வைராக்கியத்தினாலும், குற்ற உணர்வினாலும், பிடிவாதத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உள் உறுப்புகளை பாதிப்படைய வைத்து நோயினால் சாவதும் ஒன்றுதான். இதை ஒரு விதத்தில் சிந்தித்து பார்த்தால் பாவம் என்றும் தற்கொலை என்றும் கூட சொல்லலாம். இதை நாம் நன்கு அறிந்து கொள்வதில்லை. சமாதானம் செய்பவர்களைத்தான் கடவுளின் மக்கள் என்று மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். பிரதர், இதய நோய், நுரையீரல் பாதிப்பு, சிறுநீரக கோளாறு போன்ற நோய்களும் சமாதான குறைவினால் தான் உண்டாகிறதா? அருமையான கேள்வி.
நமது உள்ளம் கடவுள் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கடவுளின் ஆலயம் என்பது, கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? நம் உள்ளத்தில் கடவுள் தங்க வேண்டும். அப்படி இல்லாமல் கடந்த கால சம்பவங்களின் அதிர்ச்சிகள், கசப்பான சம்பவங்கள், தோல்விகள் போன்றவற்றை சீரணிக்க முடியாமல் உள்ளத்திலே வைத்திருப்பது, நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது போன்ற பல எண்ணங்களும் உணர்வுகளும் நினைவுகளும் உள்ளத்திலே அடைந்து கிடக்கின்றன. இன்னும் தாழ்வு மனப்பான்மை, குற்றப்பழி உணர்வு, ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டாரா இல்லையா என்ற சந்தேகம் போன்றவற்றையும் உள்ளத்தில் வைத்திருக்கின்றோம். இவையெல்லாம் சேர்ந்து உடலை சார்ந்து உள்ளுறுப்புகளை நெருக்கி தாக்கி சரியாக வேலை செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்தி சீர்குலைய வைக்கின்றது. ஆகவேதான் இதய நோய் வருகின்றது. மேலும் இந்த அழுத்தங்கள் டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிறது. இவை கிட்னி பாதிக்க செய்கின்றன, அதுவும் வேலை செய்யாமல் போகின்றது. இதேபோல் நுரையீரலை கூட பாதிக்க செய்கின்றது. ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். இதய நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க என்னை அழைத்து சென்றிருந்தார்கள். அந்த சகோதரி மூச்சு விட முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். டாக்டர்கள் இதயத்தை நன்கு பரிசோதித்து விட்டு 2 மாதம் சிகிச்சைக்கு பின்பு இது ஒரு தேராத கேஸ் என்று கைவிட்டு விட்டார்கள். அந்த நிலையில் அந்த சகோதரியிடம் நான் பேசும்போது, இந்த இதய நோயிலிருந்து விடுதலையாகி வாழ விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அந்த சகோதரி தலையசைத்து வாழ விரும்புகிறேன் என்று பதில் சொன்னார்கள். அப்போது நான் அவர்களிடம், உங்கள் மனதில் என்னென்ன பாரங்கள் இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் இப்போதே இறக்கி வையுங்கள் என்று கூறினேன். அதற்கு பின் அந்த சகோதரிடமிருந்து அவர்கள் 5 பேருடன் சமாதானம் இல்லாமல் வெறுப்பாய் இருப்பதையும், அவர்கள் யார் யார் என்பதையும் நான் அவர்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். அத்துடன் ஒருவர் 10,000 ரூபாய் கடன் வாங்கி ஏமாற்றிவிட்டார். அது ஒரு பெரிய அதிர்ச்சியும் என்று அவர்கள் சொன்னார்கள். தன் மூத்த மகன் இறந்து போன ஒரு அதிர்ச்சியும் அவர்களிடத்தில் இருந்தது. இளைய மகள் இன்னும் திருமணமாகவில்லையே என்ற ஒரு அதிர்ச்சியும் கவலையும் அவர்கள் உள்மனதிலே இருந்தது. அந்த ஏக்கமும் கவலையும் அவர்களது உள்ளத்தில் ஆழமாக இருந்ததை நான் அறிந்தேன். இவை எல்லாவற்றையும் அந்த சகோதரிடம் சுட்டி காட்டி, இப்பேற்பட்ட இதய அழுத்தம் தரக்கூடிய கவலைகளையும் அதிர்ச்சிகளையும் கடன் தொல்லைகளையும் குடும்ப கஷ்டங்களையும் மன பாரங்களையும் உங்கள் இதயத்தில் வைத்திருப்பதால் தான் இந்த நோய்கள் வந்திருக்கின்றன. இவைகளை இறக்கினால் உங்கள் நோய்கள் குணமாகும் என்று கூறி 2 மணி நேரம் பேசி முழுமனதோடு மன்னிக்க வைத்தேன் எல்லாரையும். அந்த சகோதரி தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வெறுப்புகளை எடுத்து வெளியே போட்டு விட்டார்கள். அதன் பின் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை எடுத்து சொல்லி, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் என்பதை சுட்டி காட்டி மன்னிக்க வைத்தேன். அவர்களும் அதை கேட்டு மன்னிக்க வேண்டியவர்களை கண்முன் கொண்டு வந்து முழுமையாக மன்னித்தார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு நானும் அவர்களோடு சேர்ந்து ஜெபித்த போது அவர்கள் என் உள்ளத்தில் ஒரு சக்தி இறங்குவதை, மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிரம்புவதையும் உணர்கிறேன் என்றார்கள். மூச்சை நன்றாக 10 முறை இழுத்து விடுங்கள் என்று சொன்னேன். அப்போது 7-8 தடவைகள் பெருமூச்சு விட்டார்கள். என்னில் இருந்து ஒரு பாரம் இறங்குவதையும் ஒரு கட்டிலிருந்து நான் விடுதலை அடைவதையும் உணர்கிறேன் என்று சொல்லி கட்டிலை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் வீட்டார் அனைவரும் அந்த அம்மாவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். துருவி துருவி பல கேள்விகள் கேட்டார்கள். ஆண்டவர் மேலே விசுவாசம் கொண்டு எல்லாரும் சேர்ந்து நன்றி சொன்னார்கள். இது நடந்து 5 ஆண்டுகள் ஆகின்றது. அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். நல்ல திடகாட்டமாக எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராய் இயேசு நமக்கு கொடுத்த சமாதானம் நம் உள்ளத்திலும், நம் வீட்டிலும், நம் ஊரிலும், நம் நாட்டிலும், ஏன் எல்லா நாடுகளிலும் வேரூன்றி நிலைத்து இருந்து அதை அப்படியே தழுவி வாழும்போது
பசி, பட்னி, நோய், பிணி இவைகளை நாம் சந்திக்கவே மாட்டோம். நம் ஆண்டவர் இயேசுவின் போதனையின்படி சமாதானத்தோடு வாழ்ந்தால் ஆர்மி தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, அடக்குமுறை தேவையில்லை, கோர்ட்டு தேவையில்லை. மனிதன் மனிதனாக மதிக்கப்படுவான், மதிப்போடு மாண்போடு வாழ்வான். ஒரு புதிய வானம், புதிய பூமியை கண்டு இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் பூரித்து ஆண்டவரின் எல்லா ஆசீரோடும் நாம் வாழ்வோம். இந்த உலகம் ஒரு பரலோகமாக அமைய வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம். ஆகவே சமாதானம் செய்து உறவுகளை உருவாக்கி நலமோடு வாழ்வோம். கடவுள் நம்மோடு. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. சமாதானத்தின் ஆண்டவரே, அப்பா, இன்று அநேக குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் சாபத்தினாலும் நோயினாலும் உமது ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கின்றதை பாரும். அந்த குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைய செய்யும். பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்வீராக. எங்கள் அனைவரையும் உமது அரசுக்கு உகந்தவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்யும் மனிதர்களாக இருக்கிறோம். எங்களது தவறுகளை எங்களுக்கு உணரச் செய்யும், அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. இந்த அரிய கிருபையை உமது வல்லமையாலும் பரிவு இரக்கத்தாலும் மட்டுமே நாங்கள் பெற முடியும். தந்தையே, நோயிலிருந்தும் பிணியிலிருந்தும் பில்லி ஜூனியர் கட்டுகளில் இருந்தும் எங்களுக்கு முழு விடுதலையை கொடுத்திரலும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சமாதானத்தின் தூதனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நம்பிக்கையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உறவுகளை உருவாக்கு, உள்ளத்திலே குணம் பெறுவாய். உறவுகளை சரியாக்கு, உன்னுடலில் நலம் பெறுவாய். ஆண்டவர் அவர் ஆண்டவர், அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் அவர் ஆண்டவர், அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் அவர் ஆண்டவர், குணமளிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் அவர் ஆண்டவர், குணமளிக்கும் ஆண்டவர். உறவுகளை உருவாக்கு, உள்ளத்திலே குணம் பெறுவாய். உறவுகளை சரியாக்கு, உன்னுடலில் நலம் பெறுவாய். இறைவனோடு உறவு இல்லை உலகில் அதற்கீடு. இறை உறவு பெரிதென்று இன்றே கொள்வாய் மதிப்பீடு. ஆண்டவர் அவர் ஆண்டவர், அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் அவர் ஆண்டவர், குணமளிக்கும் ஆண்டவர். உறவுகளை உருவாக்கு, உள்ளத்திலே குணம் பெறுவாய். உறவுகளை சரியாக்கு, உன்னுடலில் நலம் பெறுவாய். ஒளியின் சமாதானம் என்ற உரையாடல் நாடாவை உங்களுக்கு வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை அனைவரும் கேட்டு பலன் பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம்.
கர்த்தர் இயேசு படிப்பினை ஒன்று, சமாதானம் செய்ய வேண்டும் என்று. கர்த்தர் இயேசு படிப்பினை ஒன்று, சமாதானம் செய்ய வேண்டும் என்று. பகை வெறுப்பை நீக்குவோம், பாசத்தை வளர்ப்போம். பகை வெறுப்பை நீக்குவோம், பாசத்தை வளர்ப்போம். பண்போடு கூடி வாழுவோம், பண்போடு கூடி வாழுவோம். வாருங்கள் அன்பு மக்களே, வாருங்கள் அன்பு மக்களே, வாருங்கள் அன்பு மக்களே, வாருங்கள் அன்பு மக்களே. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இறைவார்த்தை கேட்க வாருங்கள். Praise the Lord, brother. Praise the Lord, brother. வாங்க வாங்க, காலை நேரத்துல வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? நல்ல சுகமா? பிரதர், நீங்க கடந்த 3 நாளும் நடத்தின தியானத்துல நாங்க கலந்துட்டோம். அது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தது. இந்த தியானத்துல நீங்க அதிகமா சமாதானத்தை குறித்து பல விஷயங்களை எடுத்து காட்டி வலியுறுத்தினீங்க. அது எங்களை மிகவும் தொட்டது. அது எங்களோட தியானத்துல கலந்துகிட்ட எல்லாருக்குமே ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்ததுன்னு சொன்னாங்க. நாங்க உங்கள்கிட்ட இந்த சமாதானத்தை பற்றி இன்னும் அதிகமா தெரிந்து கொள்ளணும், எங்க அனுபவங்களை எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு விளக்கமும் தெளிவும் பெறணும்னு தான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லது சகோதரர்களே. நாம் மூவரும் இதை பற்றி நாம் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு ஆண்டவரிடத்துல ஒரு நிமிடம் கூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் மூவரும் ஒரு பரிசுத்த நாமத்தில் கூடியிருக்கிறோம் ஐயா. எங்களையும் இந்த உரையாடல் நாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் உமது அன்பு பிரசன்னம் வந்து மூடுவதாக. உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்து 3 வருடம் எங்களுக்கு போதித்த போதனையும் சாரந்தான் சமாதானம் சுவாமி. இந்த சமாதானத்தின் உள்ளாழத்தை அறிந்து கொண்டு அதை நாங்களும் இந்த ஒளியும் சமாதானம் என்கிற உரையாடல் நாடாவை கேட்கின்ற உங்களுடைய பிள்ளைகளும் முழுமையாக இந்த சமாதானத்தை வாழ்வில் கடைபிடித்து உமது அரசை இவ்வுலகிலேயே நிலைநாட்ட உறுதி செய்வீராக. நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அந்த சமாதானத்தை எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நாங்கள் வாழும் சமுதாயத்திலும் எங்கள் நாட்டிலும் கொடுத்து விட்டீர் என்று நம்பி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சமாதானம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். சமாதானம் எங்கு இல்லையோ அங்கு ஆண்டவர் இயேசு இருக்கவே மாட்டார். நமக்கு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஊர் ஊராய் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், அங்குள்ள நோயாளிகளை குணமாக்குங்கள் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்வதை நாம் வாசித்து கேட்போமா? நீங்கள் வீட்டுக்குள் போகும்போது உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். அவ்வீடு தகுதியுள்ளதாயும் நீங்கள் கூறும் சமாதானம் அவ்வீட்டின் மேல் இறங்கும். தகுதியற்றதாயும் உங்கள் சமாதானம் உங்களிடமே திரும்பி வரும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு செல்லும் போதும் சமாதானம் என்று வாழ்த்து சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. சமாதானம் என்று நாம் மற்றவர்களை வாழ்த்துகிறோமா? வாழ்த்துகிறவரிடத்தில் முதலில் சமாதானம் இருக்கிறதா? இருந்தால்தான் சமாதானம் அந்த வீட்டுக்கு செல்லும். ஆகவே நான் அன்புக்குரியவர்களே, அந்த சமாதானம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே புனிதர் சின்னப்பர் தெளிவாக கூறியிருக்கிறார். வாசித்து கேட்போமா? உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவேறுகின்றது. பார்த்தீர்களா? திருச்சட்டம் முழுவதும் இந்த ஒரே கட்டளையில் தான் நிறைவேறுகிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த கட்டளையின்படி நம்மிடத்தில் சமாதானம் இருக்கிறதா? நம் வீட்டில் இருக்கிறதா? இல்லத்தில் தான் இருக்கிறதா? நம் தெருவில் இருக்கிறதா? நம் ஊரில் தான் இருக்கிறதா? ஏன் நம் நாட்டிலே இருக்கிறதா? ஏனென்றால்
இந்த சமாதானத்தை கொடுக்கத்தான் நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆதியில் இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட ஆதி பெற்றோரின் பிள்ளைகள் காயினும் ஆபேலும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்பினார். ஆனால் அவர்களின் மத்தியில் பிரிவினைகளும் பிளவுகளும் ஏற்பட்டது. ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக வாழ்ந்த ஆபேல் மேல் காயின் பொறாமை கொண்டான். காயின் தன் தம்பி ஆபேலை கொலை செய்து விடுகிறான். இதை காண்கின்ற கடவுள் காயினிடம் வந்து கேட்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்களேன். அப்போது ஆண்டவர் காயினை நோக்கி, உன் தம்பி ஆபேல் எங்கே என்று வினவ, அவன், நான் அறியேன், என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா என்றான். அதற்கு அவர், உன் தம்பியின் இரத்த குரல் பூமியிலிருந்து நம்மை நோக்கி கூப்பிடுகிறதே, நீ என்ன செய்தாய்? இதோ கேள். பூமி தன் வாயை திறந்து உன் கையால் சிந்திய இரத்தத்தை உட்கொண்டது. ஆகவே இன்று முதல் நீ அந்த பூமியில் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்றார். அன்புக்குரியவர்களே, சமாதானம் இல்லாததாலும் அன்பு இல்லாததினாலும் ஆண்டவரின் சாபம் வருகிறது. காயின் தன் தவத்துக்கு மன்னிப்பு கேட்காமல் உன் தம்பி எங்கே என்று கேட்ட ஆண்டவருக்கு, என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா என்று கடவுளிடமே திமிராய் பதில் கூறுகிறான். பாருங்கள், ஆண்டவரின் சாபத்தினால் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு நாடோடியாய் சுற்றித் திரிந்தான் என்று வேதம் கூறுகிறது. பிறரை அன்பு செய்யாததினாலும் பிறரை மன்னிக்காததினாலும் சாபம் நம்மை வந்து சேரும் என்று அறிகின்றோம். இன்று நம் வாழ்க்கையில் நாம் காயினை போல் இருக்கிறோமா அல்லது ஆபேலை போல் இருக்கிறோமா? சிந்திச்சு பார்ப்போமா? காயினை போல் இருந்தால் சாபம் வந்து சேரும், ஆபேலை போல் இருந்தால் ஆசீர்வாதம் வந்து சேரும். அன்பர்களே, உப ஆகமம் 28ஆம் அதிகாரம் முழுவதும் ஆசீர்வாதங்களை பற்றியும் சாபங்களை பற்றியும் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். ஒருவன் ஆண்டவரின் கட்டளைப்படி நடந்தால் ஆசீர்வாதமும் இல்லையேல் சாபமும் வந்து சேரும் என்று வேதம் கூறுகிறது. இப்போது ஆண்டவருடைய கட்டளைகள் யாவை என்பதை அறிந்து கொள்வோமா? முதலாவது கட்டளை இறைவனோடு அன்பாயிருப்பது. இரண்டாம் கட்டளை பிறரிடம் அன்பாயிருப்பது. இறை அன்பு செய்ய வேண்டும் என்பது இறைவன் கட்டளை. பிறர் அன்பு கூற வேண்டும் என்பது இயேசுவின் கட்டளை. இறை அன்பு செய்ய வேண்டும் என்பது இறைவன் கட்டளை. பிறர் அன்பு கூற வேண்டும் என்பது இயேசுவின் கட்டளை. இந்த 2 கட்டளை வாழ்வு கொடுக்குது, வாழ்வு கொடுக்குது, நமக்கு வாழ்வு கொடுக்குது. இந்த 2 கட்டளை வாழ்வு கொடுக்குது, வாழ்வு கொடுக்குது, நமக்கு வாழ்வு கொடுக்குது. இறை அன்பு செய்ய வேண்டும் என்பது இறைவன் கட்டளை. பிறர் அன்பு கூற வேண்டும் என்பது இயேசுவின் கட்டளை. இந்த 2 கட்டளையின்படி வாழ்ந்தால் வருகிற ஆசீர்வாதங்களை பற்றி உப ஆகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 1 to 14 வரை உள்ள வசனங்களில் நாம் தெளிவாக இருக்கிறதை வாசிக்க கேட்போமா? உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலொலிக்கு நீ செவி கொடுத்து, இன்று நான் உனக்கு கற்பிக்கின்ற அவருடைய கட்டளைகள் யாவையும் கைக்கொண்டு ஒழுகுவாயாகி, உன் கடவுளாகிய ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா இனத்தாரை காட்டிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ அவருடைய கட்டளைகளுக்கு அடங்கி நடந்தால் இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்கள் எல்லாம் உன் மேல் வந்து உன்னை விட்டு நீங்க மாட்டார். நீ நகரத்திலும் ஆசீர் பெற்றிருப்பாய், வெளியிலும் ஆசீர் பெற்றிருப்பாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பலனும் உன் மிருக உயிர்களின் பெருக்கமும் உன் மாட்டு மந்தைகளும் உன் ஆட்டு மந்தைகளும் ஆசீர் பெற்றிருக்கும். உன் களஞ்சியங்களும் உனக்கு மிஞ்சி கிடக்கும் பொருட்களும் ஆசீர் பெற்றிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர் பெறுவாய், போகையிலும் ஆசீர் பெறுவாய். உனக்கு விரோதமாய் எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள்.
புறமுதுகு காட்டி ஓடும்படி ஆண்டவர் செய்வார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாய் உன் கண்களுக்கு முன் ஓடி போவார்கள். ஆண்டவர் உன் கொடி முந்திரி பல சாத்து கிடங்குகளிலும் நீ கையால் செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வதிப்பார். உனக்கு அளிக்கப்படும் நாட்டிலும் உனக்கு ஆசீர்வதிப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அனுசரித்து அவருடைய வழிகளில் நடப்பாயாயின் அவர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு புனித இனமாக ஏற்படுத்துவார். அப்பொழுது ஆண்டவருடைய திருப்பெயர் உன் மேல் உள்ளதென்று உலகில் உள்ள மக்கள் எல்லாரும் கண்டு உனக்கு அஞ்சுவார்கள். உனக்கு கொடுப்போம் என்று ஆண்டவர் உன் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொல்லிய நாட்டில் உன் கருவின் கனியிலும் உன் மிருக உயிர்களின் பெருக்கத்திலும் உன் நிலத்தின் பலனிலும் பற்பல விதமான நன்மைகளும் உனக்கு நிறைவாய் இருக்கச் செய்வார். தகுந்த காலத்தில் மழை பெய்யும்படிக்கு ஆண்டவர் தமது சிறந்த செல்வமாகிய வானத்தை திறப்பார். நீ செய்யும் கை வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீ பல இனத்தாருக்கு கடன் கொடுத்து எவர் கையிலும் கடன் வாங்காதிருப்பான். ஆண்டவர் உன்னை கடைசியாய் வைக்காமல் முதன்மையாகவே உன்னை நியமிக்கவும் நீ ஒரு காலம் கீழாகாமல் எப்போதும் மேற்பட்டவனாய் இருக்கவும் விரும்புவாயாகி நான் இன்று உனக்கு விதிக்கின்ற உன் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்கவும் அவைகளை கைக்கொண்டு நிறைவேற்ற வேண்டியதும் அன்றி அவைகளை விட்டு விலகி வலப்புறம் இடப்புறம் சாயாமல் இருக்கவும் பிற தேவதைகளை பின்பற்றி வணங்காமல் இருக்கவும் கடவாய். கேட்டீர்களா? நாம் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்ந்தால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது என்று நாம் தெளிவாக வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து சாபங்களை பற்றி வாசிக்க கேட்டோம். இன்று நான் உனக்கு விதிக்கின்ற உன் கடவுளாகிய ஆண்டவருடைய எல்லா கட்டளைகளின் படியும் ஆசார முறைகளின் படியும் நடக்கும்படியாக நீ ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடாதிருப்பாயாகி பின்வரும் சாபங்கள் உன் மேல் வந்து உன்னை விட்டு நீங்காதிருக்கும். நகரத்திலும் உனக்கு சாபம் இருக்கும், வெளியிலும் உனக்கு சாபம் இருக்கும். உன் களஞ்சியத்திலும் உனக்குண்டான செல்வத்திலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கருவின் கனியிலும் நிலத்தின் பலனிலும் உன் நாட்டு மந்தையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என் அருமை சகோதரர்களே, பார்த்தீர்களா இறைவன் எப்படி சாபங்களை கொடுக்கிறார் என்றும் இங்கே ஒரு சம்பவத்தை உங்கள் கண்முன் வைக்க நான் விரும்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன் என்னிடம் ஒரு குடும்பத்து சகோதரி சந்தித்து பேசி ஜெபிக்க வந்தார்கள். அவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகளாக குழந்தை இல்லையாம். அந்த சகோதரியிடம் பேசும்போது நீங்களும் உங்கள் கணவரும் சமாதானத்தோடு இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர்களும் நாங்கள் சமாதானத்தோடு தான் இருக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். இது சாதாரணமாக எல்லோரும் சொல்லும் பதில்தான். ஆனால் உண்மையாகவே நீங்கள் இருவரும் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்டபோது உண்மையை சொன்னார்கள். அவர்கள் பேரளவில் தான் கணவன் மனைவி என்று வாழ்கிறோம் என்றார்கள். ஏதோ திருமணமாகிவிட்டதே என்று கூடி வாழ்கிறார்கள். அடிக்கடி வீட்டிலே சண்டைகள் என்று அந்த சகோதரியை என்னிடம் சொன்னார்கள். அதன் பின் நான் அவர்களுக்கு சமாதானத்தினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றியும் சமாதானம் இல்லாமல் இருந்தால் வரும் சாபங்களை பற்றியும் நன்றாக எடுத்துச் சொல்லி அவர்களது கணவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி செய்தேன். அந்த சகோதரியும் அந்நேரத்திலேயே என்னுடைய வார்த்தையை கேட்டு அவர்களது கணவனை கண்முன் கொண்டு வந்து முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. இருவரும் குழந்தையிடம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிரதர்,
நிலத்துல நல்லா விளைச்சல் இல்லாம போறதுக்கும் சாபம் தான் காரணம்னு தெரியுது. அப்படித்தானே? நல்ல கேள்வியை கேட்டீங்க பிரதர். என்னிடத்தில் ஒருவர் வந்து, பிரதர் 10 வருடங்களாக என் நிலத்தில் விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது, ஜெபியுங்கள் என்று என்னை வந்து கேட்டார். நான் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். உங்கள் வீட்டிலே உள்ள எல்லோரோடும், வீட்டுக்கு வெளியே உள்ள எல்லோரோடும் நீங்கள் சமாதானமா இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் என்னை பார்த்து நல்லா சிரித்து விட்டு, சமாதானத்துக்கும் நிலத்தில் விளைச்சல் இல்லாமல் இருப்பதற்கும் என்னங்க சம்பந்தம் என்று என்னை பார்த்து கேட்டார். நானும் அவரை பார்த்து சிரித்து விட்டு, இறை வார்த்தையை நன்றாக எடுத்து சொல்லி, சமாதானமாக இருந்தால் உங்கள் நிலத்தின் விளைச்சல் நன்றாக விளையும் என்றேன். அவரும் நான் எல்லோரிடமும் போய் சமாதானம் செய்து விடுகிறேன் என்று சொன்னார். அதன்படி சமாதானம் செய்து விட்டாராம். அடுத்த ஆண்டு அவரை சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அவரே வந்து என்னிடம், இப்போது என் நிலத்தில் நல்ல விளைச்சல் விளைகின்றது, நான் இப்போ எல்லோரோடும் சமாதானமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அதை கேட்ட எனக்கு அதிக மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து சாபங்களை பற்றி வாசிக்க கேட்போமா? நீ ஆண்டவரை விட்டுவிட கருதி செய்திருக்கும் வெறுப்பூட்டும் உன் செயல்களின் பொருட்டு நீ விரைவில் கெட்டழியும் மட்டும் ஆண்டவர் வறுமையையும் பசி வேதனையையும் உன் மீது வரச் செய்து நீ கையிட்டு செய்து வரும் எல்லாவற்றையும் கெட்டுப்போகச் செய்வார். கேட்டீர்களா? நீ செய்கிற வேலைகளிலும் உனக்கு நஷ்டம் கேடு வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இறைவனோடு உள்ள உறவும் பிறரோடு உள்ள உறவும் பாதிக்கப்படுவதால் தான். ஒரு சகோதரர் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வைத்திருக்கிறாராம். அவர் என்னிடம் பேசி ஜெபிக்க வந்தார். நன்றாக இருந்த தொழில் இப்பொழுது நொடித்து போய் வருமானம் இல்லாமல் இருப்பதாகவும் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் என்னிடத்தில் கூறினார். நான் அவரிடம், உங்கள் வீட்டிலும் உங்கள் நண்பர்களிடமும் வாடிக்கையாளர்களிடமும் சமாதானத்தோடு இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவரும் எல்லோரும் சொல்வது போலவே சமாதானத்தோடு தான் இருக்கிறேன் என்று கூறினார். உண்மையாகவே சமாதானத்தோடு இருக்கிறீர்களா என்று மீண்டும் அவரை பார்த்து கேட்டேன். கேட்டதும் சில வாடிக்கையாளர்களிடம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் என்று அவரே ஒத்துக்கொண்டார். சமாதான குறைவினால் வரும் கேடுகளை பற்றி இறை வார்த்தையோடு விளக்கமாக அவரிடம் சொன்னேன். அவர் இப்போது இறை வார்த்தையை கேட்டு மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்தார், அவர்களுக்காக ஜெபிக்கவும் செய்தார். சில மாதங்கள் கழித்து அந்த நபரே என்னிடம் வந்து, இப்போது தொழில் நன்றாக முன்னேறி வருகிறது, என் கஷ்டங்கள் மாறிக்கொண்டே வருகிறது என்றார். ஆகவே சமாதான குறைவினால் தொழிலையும் பாதிக்க வைக்கிறது என்பதை நான் அவருடைய சம்பவத்தின் மூலமாக நன்கு உணர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறவுகளை உருவாக்கு, உள்ளத்திலே குணம் பெறுவாய். உறவுகளை சரியாக்கு, உன்னுடலில் நலம் பெறுவாய். ஆண்டவர் அவர் ஆண்டவர், அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் அவர் ஆண்டவர், அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் அவர் ஆண்டவர், குணமளிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் அவர் ஆண்டவர், குணமளிக்கும் ஆண்டவர். உறவுகளை உருவாக்கு, உள்ளத்திலே குணம் பெறுவாய். உறவுகளை சரியாக்கு, உன்னுடலில் நலம் பெறுவாய். பிரதர், மழை பெய்யாமல் வறட்சி ஏற்படுகிறதும் இதனால தானா? இதை பற்றி நம் ஆண்டவர் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன கூறுகிறார் என்பதை நீங்களே வாசிங்களேன். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உன் காலின் கீழுள்ள நிலம் இரும்பும் ஆகும். நீ அழியும் மட்டும் உன் நிலங்களுக்கு மழையாக புழுதி பெய்யவும் வானத்திலிருந்து உன்மேல் சாம்பல் இறங்கவும் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே மழை பெய்யாமல் இருப்பதும் சாபம்தான் என்பதை அறிகிறோம். நாம் பகையோடு இருக்கும்போது அந்த பகை வானத்தில் உள்ள மேகங்களையே ஒரு வெண்கலமாக நின்று அடைத்து விடுகிறதா.
மழை பெய்வதில்லை என்று இறைவசனம் அதைத்தான் சொல்கிறது. ஒரு ஊரில் நான் போதிக்க சென்ற பொழுது நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் ஊரில் மழையை பெய்யாமல் குளிக்க தண்ணீர் இல்லாமல் வறண்டு இருந்தது. அந்த ஊர் மக்களிடையே இருந்த 3 கட்சிகளையும் அங்கு கொடுத்த தியானத்தின் மூலம் ஒழித்து கட்டி, பகையை நீக்கி, பிரிவினை பிளவுகளை நீங்க செய்து, ஊர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி ஆலயத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தோம். உடனே அன்று மாலையிலே ஜெபிக்கும் பொழுது மழை பெய்தது. மக்கள் அதை கண்டு எல்லாரும் விசுவாசம் கொண்டார்கள். நல்லா புரியுது பிரதர். நமக்கு வருகிற நோய்களும் கூட ஆண்டவர் சாபத்தினால்தான் வருகிறதா? இறை வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. வாசித்து கேட்போமா? எரிபந்தமான மருக்களினாலும் மூலம் முதலிய மெல்லிய இடங்களின் புண்களினாலும் சிறங்கு முதலிய சொறிகளினாலும் நீ குணமடையாதபடிக்கு அவர் உன்னை வதைப்பான். குருடன் இருளே தடவி தடவி திரிகிறது போல நீ பட்டப்பகலிலே வழி தெரியாமல் தடவி திரிவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரையிலும் உன் முழங்கால்களிலும் தொடைகளிலும் உண்டான கெட்ட புண்ணாலே நீ குணமாகாதபடிக்கு ஆண்டவர் உன்னை வதைப்பான். எனக்கு தெரிந்த ஒரு பெரியவருக்கு முழங்காலில் ஒரு புண்ணும் கெண்டைக்காலில் ஒரு புண்ணும் 6 ஆண்டுகளாக ஆறாமல் இருக்கிறது என்று என்னிடம் ஜெபிக்க வந்தார்கள். அவரும் விதவிதமான மருந்துகளை சாப்பிட்டும் பல மருத்துவர்களை பார்த்தும் ஒன்றுமே சரியாகவில்லையா. நான் வழக்கம் போல் நீங்கள் எத்தனை பேரிடம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்றார். ஐயா, சமாதானம் செய்யாததால் தான் இன்னும் இந்த புண்கள் ஆறாமல் இருக்கிறது என்றேன். சமாதானம் செய்வதற்கும் இந்த புண்ணுக்கும் என்ன தொடர்பு என்று என்னை கேட்டார். ஐயா, உங்களின் உடல் கடவுளின் ஆலயமாக இருக்கிறது ஐயா. அந்த ஆலயமாகி உங்கள் உடலில் ஓட்டை விழுந்து கெட்டு போய் இருக்கிறது ஐயா. சமாதானத்தின் தேவன் இயேசு நீங்கள் சமாதானம் செய்கிற போது உங்கள் உடலில் வந்து தங்கி உங்கள் புண்களை குணப்படுத்துவார் ஐயா என்றேன். வேண்டுமானால் நான் சொல்லுகிறபடி செய்து பாருங்கள் என்றேன். அவரும் 2 மாதம் கழித்து என்னை சந்திக்க வந்தார். ஐயா, என் கால் புண்களை பாருங்களேன், ஆறிவிட்டதையா என்றார். என்று சொன்னதும் அவரே அவர் காலை காட்டி, இப்போது நன்றாக இருக்கிறேன், இனிமேல் யாரிடமும் இப்படி பகையோடு இருக்கவே மாட்டேன் என்றார். அன்பர்களே, கொடிய ஆறா புண்களும் நோய்களும் வருவது ஆண்டவரின் சாபத்தினால் என்பதை மேலே கூறிய சம்பவத்தின் மூலம் நாம் நன்கு அறிய வேண்டும். அப்படியானால் சமாதானம் செய்யாமல் நோய்க்கு மருந்து சாப்பிடுவது பிரயோஜனம் இல்லை, அப்படித்தானே பிரதர்? ஆம் சகோதரரே, இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன் ஒரு இளம் பெண்ணுக்கு கண் தெரியவில்லை என்று ஜெபிப்பதற்காக என்னிடம் கூட்டி வந்தார்கள். மருத்துவர்கள் இனி பார்வை கிடைக்காது என்று அவளிடம் சொல்லிவிட்டார்களாம். நான் அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவளிடம் ஒரு ஆழமான வெறுப்புணர்வு இருப்பதை கண்டேன். ஒரு கசப்பான சம்பவத்தினால் அவளுடைய கண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் நன்றாக அறிந்தேன். அந்த சம்பவத்தை கூறும் போதே அந்த பெண் அழ ஆரம்பித்தார். அதிலே சம்பந்தப்பட்டவர்களை வெறுக்கின்றேன், அவர்களை சபிக்கும் கூட நான் செய்கிறேன் என்று சொன்னார். அவர்களை அனைவரையும் மன்னிக்கும்படி அவளை கேட்டுக்கொண்டேன். அவளும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். பிறகு அவளோடு சேர்ந்து ஒரு சிறிய ஜெபம் செய்தேன். ஜெபிக்கும் போதே அவள், எனக்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது சகோதரரே என்று சொன்னாள். ஒரு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது, அது பெரிதாகிக் கொண்டே வருகிறது என்று அவளை சொன்னார். பார்வை கொடுப்பதற்காய் நன்றி நன்றி என்று கூறி அவளிடம் ஜெபிக்க சொன்னேன். 2 மணி நேரம் கழித்து அந்த பெண் கண்களை திறந்து பார்த்தவுடன் எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பித்தார். அன்றுதான்
நானும் பகை கண் பார்வையையும் கெடுத்துவிடும் என்பதை அச்சம்பவத்தின் மூலம் அறிந்து கொண்டேன். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, மேலே ஆண்டவர் சபிக்கிறார், ஆண்டவரிடமிருந்து சாபம் வரும் என்று கேட்டு பயந்து விட வேண்டாம். முதலில் நாம் நன்கு அறிய வேண்டும், ஆண்டவர் சாபத்தை அளித்து தண்டிக்கும் ஒரு கடவுளாக இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அன்பும் அருளும் மிக்கவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. சாபம் என்று ஏன் உப ஆகமத்தில் கூறுகிறார் என்றால், ஆண்டவரின் மேலான அளவில்லாத அன்பை சுட்டிக்காட்டவே இதை சொல்லுகிறார். நாம் அவருடைய விருப்பத்தின்படி நடவாத போது நாம் அவருடைய அன்பை முறிக்கிறோம். நாம் அவருடைய அன்பிலிருந்து விலகிக் கொள்கின்றோம். நாம் அவருடைய அன்பை அனுபவிக்க மறுக்கிறோம். அதனால் தான் நாமே ஏற்படுத்திக் கொண்ட கேடுகள் தான் சாபம் என்று கூறப்படுகிறது. ஆண்டவர் ஒருபோதும் தனது பிள்ளைகளுக்கு சாபத்தை தருவதில்லை. பிரதர், சில குழந்தைகள் பிறக்கும் போதே நோயோடவும் ஊனத்தோடவும் பிறக்கிறது. அப்படி இல்லையானா ஒரு காய்ச்சல் வந்த உடனே கை காலெல்லாம் சூண்டி விடுகிறது. இது எதனால்னு சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி கேட்டீர்கள். குழந்தை வயிற்றில் இருக்கும் போது ஒரு தாய்க்கு கோபம், ஆத்திரம், துக்கம், வெறுப்பு, வேதனை, பயம் போன்ற உணர்ச்சிகள் அதிகமாக இருந்தால் அவைகள் குழந்தையை பாதிக்கும். தன் தாயிடமிருந்து இந்த உணர்ச்சிகள் அனைத்தையும் எல்லாம் இந்த குழந்தை டேப் ரெக்கார்டரை போல பதிவு செய்து கொள்கிறது. அதனால்தான் அதன் வளர்ச்சியாகவும் பாதிக்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைகிறது. இந்த நிலையில் பிறந்த குழந்தை தட்பவெப்ப நிலையினாலும் நோய் கிருமிகளினாலும் தாக்கப்பட்டு காய்ச்சல் அல்லது இழுப்பு ஏற்பட்டு உடல் உறுப்புகள், மூளை, எலும்புகள் யாவும் பாதிப்பு அடைய வைக்கின்றது. இதைத்தான் போலியோ என்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போமா? குழந்தையின் தாய் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருந்தால் அவள் வயிற்றில் உள்ள குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல முழு வளர்ச்சியும் குழந்தைக்கு கிடைக்கும். சில வேளைகளில் ஊட்டச்சத்து குறைவினாலும் தட்பவெப்ப மாறுபாட்டினாலும் இப்பேற்பட்ட பாதிப்புகள் தாய் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு ஏற்படலாம். இதனால் தான் நமது இந்திய சமுதாய சம்பிரதாயத்தின்படி கர்ப்பிணியான மனைவியை அவளுடைய தாய் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அங்கு அந்த பெண்ணுக்கும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அளிக்கும் வகையில் அவளுடைய தாய் தந்தையோடும் அவளுடைய உடன்பிறப்போடும் சேர்ந்து சந்தோஷமாக வாழும்போது அன்பு, ஏற்பு, பாதுகாப்பு, மதிப்பு இவைகளை அந்த தாயும் பெறுகிறாள். அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் அவைகள் கிடைக்கிறது. இவைகள் ஒருவேளை மாமியார் வீட்டிலே கிடைப்பது அரிது. குழந்தையின் நலனை கருதியே இதை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். பிரதர், என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு வீடு கட்டி 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் குடி போக முடியல. ஒரு முறை குடி போனாங்க பிரதர். ஆனா எல்லாருக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவருடைய வியாபாரத்துல வர நஷ்டம் வந்துச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. ஆனா பில்லி சூனியத்துக்கும் இந்த சமாதான குறைவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பிரதர்? சரியான கேள்வி. நான் பல ஊர்களுக்கு போகிறேன் சகோதரரே. என்னிடம் ஜெபிக்க வந்த மக்களில் அதிகம் பேர் எங்களுக்கு யாரோ ஏவல் செய்து விட்டார்கள் அல்லது சூனியம் வைத்து விட்டார்கள் என்று கூறுவதைத்தான் கேட்கிறேன். எங்கு சமாதானம் இல்லையோ அங்குதான் சாத்தான் இருப்பான். சமாதானம் உள்ள இடத்தில் தான் இயேசு இருப்பார். வீட்டில் உள்ள மாமனார், மாமியார், நாத்தனார், சகோதர சகோதரிகளுக்குள் ஒவ்வொரு நாளும் சண்டையும் சச்சரவுமாக இருந்தால் அங்கே அந்த வீட்டில் நிச்சயம் இயேசு இருக்க மாட்டார். தீமைதான் இருக்கும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் காட்டு விலங்குகளைப் போல கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால்
எச்சரிக்கை, ஒருவரால் ஒருவர் அழிந்து போவீர்கள். ஒருவர் தவறை ஒருவர் மன்னிக்காமல் காட்டு விலங்குகளைப் போல நாம் ஒருவரை கடித்து விழுங்கிக் கொண்டிருந்தால் பில்லி சூனியமோ வேறு எந்த தீமையோ வைக்க ஏதுவாக அமையும். சமாதானமில்லாத குடும்பத்திற்கான் தீமை என்று சொல்லக்கூடிய பிசாசு குடியிருந்து அழிக்கிறது. சமாதானத்துடன் இருந்தால் பில்லி சூனியமோ தாயத்தோ தகடோ ஏவலோ எதுவுமே வைக்க முடியாது. இதுதான் நான் கண்ட அனுபவம், நான் கண்ட